ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதில் நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், அசிங்கங்களை பார்த்துட்டு தான் நம்ம வந்திருப்போம். அதுக்கான பலன் நம்மளுக்கு நல்ல பலனாக கிடைச்சா கண்டிப்பாக அதை விட சந்தோஷம் நமக்கு வேறு எதுவும் கிடையாது. என்னடா இதில் போட்டு இந்த மை வி 3 ஆட்ஸ் போட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன ஸ்டோரி தான் அதுக்காக. ஏன்னா இதையே மை வி 3 ஆட் போட்டேன்னா, அந்த ஃப்ரண்ட் பேஜ் பிக்சர் வச்சேன்னா நான் ஏன்னா இதுலேயுமே எல்லாருமே டக்குனே முன்னேறி வரலை. நம்மளும் 4 பேர்கிட்ட பேச்சு வாங்கி தான் வந்திருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி தான். ஒரு பெரிய ஞானி இருந்தாராம். ஒருவர் அவருக்கு கோபமே வராதாம்மா. எல்லா நிலையுமே அவர் கடந்து விட்டதா எல்லாருமே சொல்கிறாங்க. இதை பார்த்த ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறான்னா, அது எப்படி ஒருத்தர் கோபமே வராமல் இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சாமா. எப்படியாவது இவருக்கு கோபத்தை உண்டாக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அவனுக்கு. உடனே அவர்கிட்ட போய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டுறான். அவருக்கு கோபம் வரலை. அது மட்டும் இல்லை, அவர் முகத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆச்சரியம் அடைஞ்ச அவன் ஏங்க இவ்வளோ நேரம் உங்களை நான் திட்டுறேன், உங்களுக்கு என்ன இதே இல்லையா, கோபமே வரலையா அப்படின்னு கொஞ்சம் கூட கோபம் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களால் எப்படி இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு உடனேவும், காசு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு. காசா அப்படின்றான். என்ன அப்படி கேட்கவும் இவனுக்கு ஆச்சரியம். இவருக்கு கோபம் தான் வரல, ஆனால் காசு மேலே இருக்க ஒரு ஆசை போகலை அப்படின்னு சொல்லி, இவ்வளோதான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 1 பவுன் காசு எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாப்புல. அதுக்கு அந்த ஞானி அதை மறுபடி அவன்கிட்டே திருப்பி கொடுத்துறாரு. இது போதும், அதை என்ன வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாருப்பா, இந்த பவுன் காசு உனக்கு முக்கியமாக தெரில, இதனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால தான் அதை நான் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றுட்டே நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நீ இவ்வளோ நேரம் நீ என்ன வார்த்தை சொல்லி திட்டினாலும் அது எனக்கு எதுவுமே பொருந்தாது. ரொம்ப சிரமப்பட்டு அந்த வார்த்தையெல்லாம் நீ தான் சேகரித்து பண்ணி வச்சுருக்க, அது வீணாக போகாது, அதனால் அதையெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சிரித்தபடியே சொல்லிடுறாரு. வாய் விட்டு சிரிச்சுட்டே போயிடுறாரு. பெரியவரால் தான் இப்படிலாம் கடந்து போக முடியும். கண்டிப்பாக அந்த நிலைமைக்கு நம்ம போய் சேர முடியலை அப்படின்னாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க அப்படின்றத நம்ம நினச்சி பார்த்து நடந்துக்கிறணும். கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், எத்தனை துன்பம் வந்தாலும் பொறுமையை மட்டும் விட்டுறாதீங்க. பொறுமையாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு போவோம். முன்னேறதுக்கான பாதைகள் நம்மளுக்கு ரொம்ப தூரம் இல்லை, சீக்கிரம் எல்லாருமே முன்னேறி வருவோம். கண்டிப்பாக எல்லாருமே கடன் இல்லாத ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. இதில் ஏதோ தவறு இருந்துச்சுனாலும் மறப்போம், மன்னிப்போம். Forgive and forget me. Thank you all, sister and brothers.